இது மகிமை நேரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையிலே உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மகிமை நேரம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். இந்த வாரத்திலே நாம் தொடர்ந்து உண்மை உள்ளவர்கள் என்கிற தலைப்பிலே நாம் ஒவ்வொருவரையும் குறித்து நாம் தியானித்து வந்தோம். தாவீதை குறித்து, எசேக்கியா ராஜாவை குறித்து, பவுலை குறித்து, இன்னும் ஆபிரகாம், மோசே இவர்களை குறித்து இவர்கள் எப்படி உண்மையுள்ள வாழ்க்கை வாழ்ந்தார்கள், என்ன ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டார்கள் என்று சொல்லி நாம் தியானித்தோம். இந்த நாளிலும் நாம் தானியேலை குறித்து தியானிக்க இருக்கிறோம். தானியேல் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே பிரதானிகளும் தேசாதிபதிகளும் ராஜ்யத்தின் விசாரிப்பிலே தானியேலை குற்றப்படுத்தும்படி முகாந்தரம் தேடினார்கள். ஆனாலும் ஒரு முகாந்தரத்தையும் குற்றத்தையும் கண்டுபிடிக்க அவர்களால் கூடாதிருந்தது. அவன் உண்மையுள்ளவனாய் இருந்தபடியால் அவன் மேல் சுமத்த யாதொரு குற்றமும் குறைவும் காணப்படவில்லை. பாருங்க, அவன் உண்மையுள்ளவனாய் இருந்தபடியால் அவன் மேல் சுமத்த யாதொரு குற்றமும் குறைவும் காணப்படவில்லை. ஒரு மனிதன் வாழ்க்கையில் உயரும்போது அவனுக்கு எதிரிகளும் என்ன செய்கிறாங்க? உயர்ந்து கொண்டே போகிறார்கள். கஷ்டப்பட்டு நம்ம தாழ விழுந்து கிடக்கும்போது நமக்கு எதிரியே இருக்க மாட்டாங்க, யாருமே நம்மளை தேட மாட்டாங்க, யாருமே கண்டுக்கிட மாட்டாங்க. ஆனால் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் கொஞ்சம் உயர்வு வரும்பொழுது பல கண்கள் அவன் மேல் என்ன செய்யும்? நோக்கமாக இருக்கும். ஒரு மனுஷன் வாழ்க்கையில் கொஞ்சம் மேலே போகும்போது அநேக கண்கள் அவனை என்ன செய்யும்? பார்க்கும். இவன் எப்படி உயர்ந்தான், இவனை எப்படி கீழே தள்ளலாம், இவனை எப்படி காலை பிடிச்சி இழுக்கலாம்னு சொல்லி அநேகர் அவன் மேல் கண்களை வைக்கிறதை நாம் பார்க்கிறோம். இங்கே தானியேலுடைய நிலைமையும் அப்படித்தான். யாரெல்லாம் பிரதானிகளும் தேசாதிபதிகளும் ராஜ்யத்தின் விசாரிப்பிலே தானியேலை என்ன செய்யணும்? குற்றப்படுத்த வேண்டும். ஒரு மனுஷனை குற்றப்படுத்தணும், குற்றவாளியாக்கணும். இன்றைக்கும் உலகத்தில் நம்ம இந்த காரியத்தை பார்க்கிறோம். குற்றஞ்சாட்டி கொண்டே இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஒருவர் பிறருக்கு விரோதமாக என்ன செய்வாங்க? மேலதிகாரிகள்கிட்ட குற்றஞ்சாட்டுவாங்க, தனக்கு மேலானவர்கள்ட்ட, இல்லைன்னா ஒருத்தரை கெடுத்து அடுத்தவங்ககிட்ட என்ன செய்வாங்க? குற்றஞ்சாட்டிக்கிட்டே இருப்பாங்க. இப்படிப்பட்ட காரியத்தை நாம் பார்க்கிறோம். ஆனால் இந்த தானியேலுடைய வாழ்க்கை, தானியேல் இருந்த இடம், அவன் வாழ்ந்த சூழ்நிலை எப்படிப்பட்டது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். தன்னுடைய சொந்த நாட்டிலிருந்து பாபிலோனுக்கு அடிமையாக சிறைபிடித்து கொண்டு செல்லப்பட்ட தானியேல், அவனோடு கூட அவனுடைய 3 தோழர்கள் சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ, இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே அந்த பாபிலோனிலே, அந்த அடிமைத்தனத்திலே தானியேல் என்ன செய்கிறார்? தீர்மானம் எடுக்கிறார். தீட்டானதொன்றை நான் என்ன செய்ய மாட்டேன்? புசிக்க மாட்டேன், ராஜ போஜனத்தினால் என்னை தீட்டுப்படுத்த மாட்டேன் என்று சொல்லி ஒரு நல்ல தீர்மானத்தை எடுக்கிறார். இச்சாப்பாடுனா நம்ம எல்லாருக்குமே ஒரு சோதனை தான். நம்ம முன்ன ஒரு நல்ல ஆகாரத்தை வச்சுருக்கும் போது நம்மளால் அதை சாப்பிடாமல் இருக்க முடியாது. அது நம்மளை சோதிக்கும். நம்ம என்ன செய்வோம்? உடனே சாப்பிட்ருவோம். அதுவும் ராஜ போஜனம், அது மிகவும் விலையேற பெற்ற கொழுமையான பதார்த்தங்கள் உள்ள ஒரு போஜனம். ஆனாலும் கூட அவன் தீர்மானம் பண்ணுகிறான், நான் இதை என்ன செய்ய மாட்டேன்? சாப்பிட மாட்டேன், நான் இதை இதனால என்ன தீட்டுப்படுத்த மாட்டேன். அந்த தீர்மானத்திலே அவன் உண்மை உள்ளவனாய் இருந்தான். பருப்பு முதலான மரக்கறிகளை தான் சாப்பிட்டாங்க. இப்படியாய் அவன் என்ன செய்தாங்க? எடுத்த தீர்மானத்தில் உண்மையாக இருந்தான். நாமும் கூட அநேக தீர்மானங்களை எடுப்போம். நான் இதை செய்ய மாட்டேன், நான் இப்படி இருக்க மாட்டேன், நான் உண்மையாக இருப்பேன். நிறைய காரியங்களில் நம்ம தீர்மானம் எடுப்போம். ஆனால் அநேக வேளைகளிலே நாம் என்ன செய்கிறோம்? தீர்மானத்தில் இருந்து தவறி விடுகிறோம். ஆனால் தானியேல் உண்மையாக காணப்பட்டான். இந்த வாழ்க்கையில அடுத்ததாக இந்த தானியேல் உயர்த்தப்படுகிறான். ராஜாவினுடைய சொப்பனத்திற்கு அர்த்தம் சொல்லி அங்கே உயர்த்தப்படுகிறான். தானியேல் 2ஆம் அதிகாரம் கடைசி வசனத்திலே வாசிக்கிறோம், தானியேலோ வென்றால் ராஜாவின் கொலு மண்டபத்தில் இருந்தான். பாருங்க, ஒரு அடிமையாய் வந்தவன் வாழ்க்கையிலே படிப்படியாய் என்ன செய்யப்படுகிறான்? உயர்த்தப்படுகிறான். அடுத்ததாக அவனுடைய வாழ்க்கையிலே பாபிலோன் ராஜ்யத்தில் 3ஆம் அதிகாரியாக இருந்தான். 4ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம், இந்த பாபிலோன் தேசத்திலே இந்த தானியேல் படிப்படியாக உயர்த்தப்பட்டு ராஜாவுக்கு 3வது அடுத்த இடத்திலே அவன் என்ன செய்கிறான்? பாபிலோன் மாகாணத்தில் 3ஆம் அதிகாரியாக இருந்தான் என்று சொல்லி நாம் 6ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். தனக்கு கொடுக்கப்பட்ட பணியிலே, தனக்கு கொடுக்கப்பட்ட காரியத்திலே தானியேல் உண்மையாக இருந்தான். எதிரிகள் நம்மை சுற்றி வருகிறார்கள், எதிரிகளுடைய கண்கள் நம்மேல் நோக்கமாக இருக்கிறது. நாமும் கூட அநேக வேளைகளிலே புறஜாதிகள் நம்மை அதிகமாக உற்று கவனிப்பார்கள். கிறிஸ்தவர்கள் என்று சொல்லுகிறார்கள், இவர்கள் ஒரு கிறிஸ்தவ குடும்பம், இவங்க வாழ்க்கை எப்படி இருக்கிறது, இவங்ககிட்ட என்ன குறை கண்டுபிடிக்கலான்னு சொல்லி பக்கத்து வீடாக இருந்தாலும் சரிதான், நம்ம உறவினர்களாக இருந்தாலும் நம்ம என்ன செய்வாங்க? கண்காணிப்பாங்க. இவங்க பேச்சு எப்படி இருக்குது,
இவங்களுடைய பழக்க வழக்கங்கள் எப்படி இருக்கு, இவங்க எப்படி பழகுறாங்க, இவங்க கிட்ட என்ன குற்றம் கண்டுபிடிக்கலாம் கிறிஸ்தவங்கள் என்று சொல்லி நிறைய பேர் நம்மளை கண்காணிப்பாங்க, நம்மளை உற்று கவனிப்பாங்க. நாம் ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கை என்ன செய்ய வேண்டும், வாழ வேண்டும். அவர்கள் கண்களுக்கு நம்ம இடரலாக என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. இங்கே தானியேலுக்கு அப்படிதான் சோதனை. அவனை எப்படியாவது குற்றம் கண்டுபிடிச்சி ராஜாக்கிட்ட சொல்லி அவனை என்ன செய்திடணும், அவனை பதவியை விட்டு இறக்கிறணும், இல்லாவிட்டால் அவனை என்ன செய்யணும், சிறைச்சாலையில் போடணும். இப்படியா அங்கே தீர்மானிக்கிறார்கள். அதற்கு தகுந்தாற் போல அங்கே ஒரு சோதனை வருகிறது. அவனுடைய வேத விஷயத்தில் தான் அவனை என்ன செய்யணும், குற்றம் கண்டுபிடிக்கணும். மற்ற அவனுடைய பணியில், அவனுடைய தொழிலில், ராஜாவுக்கு அடுத்த காரியத்தில் அவனை எந்த விஷயத்திலையும் குற்றம் கண்டுபிடிக்க முடியலை. அங்கே அவர்கள் எல்லாரும் சேர்ந்து தானியேலுக்கு விரோதமாக காரியத்தை செயல்படுத்துகிறார்கள். 30 நாளளவும் எவனாகிலும் தேவனை குறித்தோ மற்ற யாரை குறித்தோ என்ன செய்யக்கூடாது, எந்த ஒரு காரியத்துக்காகிலும் விண்ணப்பம் பண்ணக்கூடாது. அப்படி விண்ணப்பம் பண்ணினால் சிங்கங்களின் கெபியிலே போடப்பட வேண்டும் என்று சொல்லி ராஜாவினால் அங்கே தீர்மானம் பிறக்கப்பட்டு அங்கே சட்டம் இயற்றப்படுகிறது. அப்படி இருந்தும் கூட அந்த தானியேல் என்ன செய்கிறான், உண்மையுள்ளவனாய் இருந்தான். தேவனை தேடுவதிலே வழக்கத்தின்படி பலகணிகள் திறந்திருக்க எருசலேமை நோக்கி தினம் 3 வேளை செய்கிற தன்னுடைய ஜெபத்தை அவன் முழங்கால் படியிட்டு ஜெபித்து ஸ்தோத்திரத்தை தேவனுக்கு முன்பாக செலுத்தினான். எதை குறித்தும் அவன் என்ன செய்யலை, கவலைப்படலை. ஆனால் அங்கே நடந்தது என்ன, சிங்க கெபியிலே தூக்கி போடப்பட்டான். வேதம் சொல்லுகிறது, உண்மையுள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவான். அவன் ராஜாவுக்கு முன்பாக உண்மையாக இருந்தான், ஆண்டவருக்கு முன்பாக தன்னுடைய பணியிலே பொறுப்பிலே உண்மையாக இருந்தான். இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே தான் ராஜா கேட்கிறார், தானியேலை சிங்க கெபியிலே அவர் போட்டுவிட்டு ராஜா என்ன செய்கிறார், முழுவதும் அவர் தூங்காமல் இருக்கிறார். காலையிலே உரத்த சத்தத்தோடு கேட்கிறார், தானியேலே, ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிக்க வல்லவராய் இருந்தாரா? அதுக்கு தானியேல் அழகான பதிலை சொல்லுகிறார். சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாயை கட்டி போட்டார். அதேனென்றால் அவருக்கு முன்பாக நான் குற்றமற்றவனாய் காணப்பட்டேன். யாருக்கு முன்பாக? ஆண்டவருக்கு முன்பாக நான் எப்படிப்பட்டவனாய் இருந்தேன், குற்றமற்றவனாய் காணப்பட்டேன். ராஜாவாகிய உமக்கு முன்பாகவும் நான் என்ன செய்யலை, நீதிகேடு செய்யலை. நான் ஆண்டவருக்கும் நான் தப்பு பண்ணலை, உமக்கும் நான் நீதிகேடு என்ன செய்யலை. தேவன் என்னை தப்புவித்தார். நாமும் கூட உண்மையாக நடக்கிற பொழுது ஆண்டவர் நம்மையும் இக்கட்டான சூழ்நிலையிலே நெருக்கத்தில் இருந்து நம்மை தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார். அநேகர் நமக்கு விரோதமாக எழும்பலாம், நம்ம எப்படியாவது அழிக்கணும், குறுக்கு வழியில நம்மளை அழிக்கணும்னு சொல்லி அவங்க நினைக்கலாம். நமக்கு விரோதமான உபாய தந்திரங்களை அவர்கள் யோசிக்கலாம். பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கத்தை போல நம்மை அழிப்பதற்கு வகை தேடி வரலாம். நாம் உண்மையாக நம் ஜெப வாழ்க்கையிலே, நமக்கு கொடுத்த பொறுப்பிலே, நம்முடைய கடமையிலே நாம் உண்மையாக இருக்கிற பொழுது, குற்றமற்றவர்களாய் நாம் இருக்கிற பொழுது ஆண்டவர் நம்ம என்ன செய்வார், தப்புவிப்பார். தப்புவிக்கிறது மாத்திரமல்ல, நம்மை கனப்படுத்தி அவர் உயர்த்துகிற தேவனாக இருக்கிறார். இந்த காலை வேளையிலே நாமும் கூட சிந்தித்து பார்ப்போம். வேதத்திலே நம்ம வாசிக்கிறோம், கொஞ்சத்திலே உண்மையாயிருந்தால் உன்னை நான் அநேகத்தின் மேல் அதிகாரியாக வைப்பேன். நமக்கு கொடுத்த கொஞ்சம் பொறுப்பு, கொஞ்சத்தில் நம்ம என்ன எப்படி இருக்கணும், உண்மையாக இருக்கிற பொழுது ஆண்டவர் நம்மை அநேகத்தின் மேல் அதிகாரியாக வைப்பேன் என்று சொல்லுகிறார். நாம் கூட கர்த்தரை நோக்கி பார்ப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல நாளின் காலை வேளைக்காக உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். காலை வேளையிலே கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த நல்ல வார்த்தைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தானியேலை போல நாங்களும் ஆண்டவரே எல்லாவற்றிலும் உண்மையாய் நடக்க எங்களுக்கு கிருபை தாரும். உமக்கு முன்பாகவும் உலகத்துக்கு முன்பாகவும் நாங்கள் உண்மையாயிருக்க ஆண்டவர் உதவி செய்யுங்க. மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். மகிமை மகிமை